பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவுதான். சரி, இந்த பணத்தை வாங்கி நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? அடுத்த கொஸ்டின். நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாமே யோசிச்சிருந்தோம். சப்போஸ் நான் ஸ்லாட் பணம் வாங்குறேன் சார், இது எப்படி சார் ப்ராஃபிட் பண்றீங்க? எப்படி சார் ப்ராஃபிட் பண்ண முடியும் உங்களால அப்படின்னு கேட்டா ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஒன்னு நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய அசெட் 1 கோடி இல்ல 1000 கோடி போட்டாலும் பண்ணலாம். நாளை காலையில 1000 கோடி ஃபண்ட் வந்துச்சுன்னா நாளானைக்கு விஜய் டிவில ஆட் கொடுத்துருவேன். we have a plan. ஆல்ரெடி ஆட் கொடுக்கிறதுக்கு பட்ஜெட் வந்து 100 கோடி எடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். 100 கோடி பட்ஜெட் பிளான் பண்ணிருக்கேன் நான் ஆடுக்கு. சோ நம்ம ட்ரெடிஷனல் பிசினஸ் அதை கொண்டு போறதுக்கான பிளான் வச்சிருக்கோம் நம்ம இல்லையா? அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்கான பிளானிங்லாம் ஆல்ரெடி இருக்கு. சோ இத பேஸ் பண்ணி நான் அதை பண்ணல. ஆல்ரெடி அது ஒரு பிளான் இருக்கு நமக்கு. அதுக்கான ஃபண்ட் ரைசிங், அதுக்கான பிளானிங்லாம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். அப்படி நம்ம இந்த ஃபண்டை எங்க போட்டு ப்ராஃபிட் பண்ண போறோம் அப்படின்னா நான் வந்து ப்ராடக்ட்ல போட்டு தான் பண்ண போறேன். ஒன்னு. ரெண்டாவது, நம்மளுடைய துணை நிறுவனங்கள் நிறைய நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். இன்னொன்னு நம்ம இப்ப மீடியால வர உள்ளார இப்போ வந்து எஃப்எம் கொண்டு வரோம். அடுத்து வந்து நம்மளுடைய சேனல் ரொம்ப நாளா ரெடியா தான் இருக்கு. லோக்கல் சேனல் நான் இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணியாச்சு லான்ச் பண்றதுக்கு. பட் அதுக்கான ரைட் டைமுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லோக்கல் சேனல் டிவியை ஓபன் பண்ணா நம்ம சேனலோட சீனிவாசன் சார்ட்டு நான் வந்து அப்பவே சொன்னது. ஆல்ரெடி நம்ம நண்பரும் ரெடியா தான் இருக்க. நான் தான் லேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எதுக்குமே ஒரு இலக்கு வச்சுட்டு அதை அச்சீவ் பண்ணாதான் பண்ணணும்னு நினைப்பேன். அதனால அதுவும் பெண்டிங். சோ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். சோ இத வந்து தாராளமா நம்ம கொடுக்கலாம். நான் வந்து நீங்க 1000 ரூபாய் போட்டா 10,000 ரூபாய் பண்றேன் அப்படின்னா நான் சொல்லல. அது என்னால முடியாது, யாராலையும் முடியாது. அப்படி சொன்னா அது போய். நான் ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு தயாரிச்சு 20 ரூபாய்க்கு வைக்கிறேன் அப்படின்னா ஒரு நியாயம் இருக்கு. அதான் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல. சேல்ஸா இருக்கும். அப்ப நான் அதை 5 ரூபாய் 50 ரூபாய் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் நஷ்டம் வர போறது இல்லை இப்போதைக்கு. டைம் பீயிங். நாளைக்கு ஓடிடி மூலமா ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சோம். மேபி இன்னொரு 6 months to 1 yearல ஓடிடி மூலமா வந்து நிறைய பிலிம்ஸ், ஷார்ட் பிலிம்ஸ் வந்து ப்ரோமோட் பண்ணுவோம். அவங்க பே பண்ணி நம்மள்ட்ட அவங்களுடைய நமக்கு அவங்க படத்தை வந்து நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணியும் வாங்குவோம். அவங்க பணம் கொடுத்தும் போடுவாங்க. ரெண்டு ஆப்ஷனுமே வரும். பிளஸ் ஆட்ஸ் வருது. இதன் மூலமா நம்ம ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிப்போம். ஓடிடில எஃப்எம்ல நம்ம ஆட் கொடுக்கலாம். 2 பாட்டுக்கு இடையில ஒரு விளம்பரம் கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய பிளானிங் இருக்கு நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம இதை கொண்டு போக போறோம். இதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு. உங்கள்கிட்ட யாரு கேள்வி கேட்டாலும் ரொம்ப கிளியரா நம்ம இதை சொல்லலாம். இட் பி லீகல். இந்த பர்ச்சேஸ் லாட்டுக்கு வந்து 18% டாக்ஸ் பே பண்ணணும். பே பண்ணி தான் நம்ம இதை நடத்துவோம். 18% இருக்கு. 18% கட்டிடணும் நம்ம. ஸ்லாட்டுங்கிறது இது வந்து லீகல் தானே. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல போய் நீங்க கொடுக்குறீங்க ஒரு டிவி சேனல்னா இதை நீங்க பே பண்ணி தான் ஆகணும். இது எதுவும் ஒளிமுறைகளா ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஆட் கொடுக்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த அமௌண்ட் நான் சொன்ன அமௌண்ட மினிமம் 1 lakh ஒரு மினிட்டுக்கு 10 daysக்கு 1 week 1 monthக்கு போடுவாங்க. அதுக்கு நீங்க பே பண்ணி தான் ஆகணும். டிஆர்பி பெஸ்ட் இருக்கும் அது. சோ இதுதான் நம்மளுடைய பிளான். சீனிவாசன் சார், வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் ஒரே ஒரு டவுட் தான். ஒரு ஸ்லாட் எடுத்துட்டோம். நீங்க ஒரு லிமிட் அமௌண்ட் வந்து வச்சிருக்கீங்க. அதுவும் ஒரு 6 monthsல இல்ல இயர்லி கூட வைப்பீங்க. செகண்ட் ஸ்லாட் வந்து 1 month கழிச்சு வைக்கிறோம். அந்த இயர் வந்து அதிகமாகுமா இல்ல அந்த மந்த் வந்து அதிகமாகுமா? அந்த அமௌண்ட் அதிகமாகும், அது உறுதி. அதான் அந்த இயர் அதிகமாகுமா? அதான் எகைன் நம்ம வந்து இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஏற்கனவே சொன்னதுதான். எப்படின்னா இது கொடுத்தோம் இல்லையா, மந்த்லி சேலரி கொடுத்தோம்ல, ஸ்டார் போனஸ் கொடுத்தோம்ல, ஸ்டார் மந்த்லி போனஸ். அதே போலதான் இது. நீங்க ஏற்கனவே என்ன வாங்கிருக்கீங்க, இப்ப வாங்கினதுக்கு எவ்வளவு கொடுக்கணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணி பேலன்ஸ் என்ன வருமோ அதை டிவைட் பண்ணி கொடுத்துருவோம் டெய்லி சீலிங்ல. அவ்வளவுதான். சோ மொத்தத்துல உங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ அதுக்கான ப்ராஃபிட் உண்டு. அவ்வளவுதான்.